கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஓய்வு நாளிலும் இந்த காணொலியின் மூலமாக உங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். என் நாமத்தினால 2 அல்லது 3 பேர் எங்கே கூடி வருகிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மத்திலே பிரசன்னராய் இருக்கிறார். நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் கூடி ஆராதிப்பதற்கு இயலாதவர்களாக காணப்பட்டாலும் ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. அதனை எண்ணி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக நாம் கண்களை மூடி பரலோக தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்களுக்கு நல்ல ஆண்டவரே, என் நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்ன உங்களுடைய வார்த்தையின்படியாக இந்த நாளில் நீர் எங்கள் மத்தியில் வந்திருப்பதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய தூய பிரசன்னம் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேத வசனங்கள், தியானிக்கிற வேத சத்தியங்கள், ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றதாகவும் உம்மை உயர்த்துகின்றதாகவும் உம்முடைய சமூகத்திலிருந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அது உதவி செய்கிறதாகவும் இருக்க கர்த்தர் உதவி செய்தல் வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காணொலியின் மூலமாக என்னோடு இணைந்து உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தல்லுங்க. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னங்களோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களோட நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய ஆராதனை ஆரம்பத்திற்காக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 54வது பாடலை நாம் பாடுவோம். சர்வ லோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் என்கின்ற 54வது பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். சர்வ லோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், சர்வ லோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரை நடனோயேவா சகலமும் படைத்த, தரை நடனோயேவா சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், தயபர பிதாவே நமஸ்காரம். திருஅவதார நமஸ்காரம், ஜகதிரட்சகனே நமஸ்காரம். திருஅவதார நமஸ்காரம், ஜகதிரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மானுட உயிரடைந்தோங்க, தரணியில் மானுட உயிரடைந்தோங்க, கருவில் மாண்டோ நமஸ்காரம், கருவில் மாண்டோ நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமசகுருவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரமசகுருவே நமஸ்காரம். அருமையாயடியா அகத்தினில் வசிக்கும், அருமையாயடியா அகத்தினில் வசிக்கும் கிறிஸ்துவேசரா நமஸ்காரம், பரியசித்தேசரா நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா, கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா, ஏக பிரியேகா
సృష్టియ నమస్కారం. நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோவான் 21:1 வசனத்திலிருந்து. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது: சீமோன் பேதுருவும் திதுமோ என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயும் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அதனால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவிலிருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள் என்பதை கர்த்தர் இந்த திருவார்த்தைகளினாலே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த கொரோனா வைரஸின் தாக்கத்தினாலே இந்த நாட்களில் நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்துல நேர்முகமாக வந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு இயலாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் நம்மை கிருபையாய் பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டு வருகிறார். உலகத்துல எல்லா ஜனங்களும் இந்த கொரோனா வைரஸின் பிடியினால மிகுந்த பிரச்சனைகளுக்குள்ளாக, மிகுந்த ஆபத்தான சூழ்நிலைகளுக்குள்ளாக பயத்தோடு நடுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் கர்த்தர் கிருபையாய் நம்ம ஒவ்வொருவரையும் இம்மட்டும் பாதுகாத்து வருகிறார், இம்மட்டும் நம்மை பராமரித்து வருகிறார். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம இருக்கிற இடத்துல, ஒருவேளை நீங்க வீடுகளில் இருக்கலாம், அல்லது நீங்கள் தனியாக உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது நீங்கள் குடும்பமாக உட்கார்ந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். எந்த சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலும் இந்த காணொலியின் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்துகிற இந்த நேரத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். இருதயத்தின் ஆழத்தில் நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். சத்தத்தை உயர்த்தி கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நான் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துச்சன பிரவாகம் என்னை பயன்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். உண்மையாகவே நாம் அவரை நோக்கி கூப்பிட்ட நேரங்களில் எல்லாம் அவர் மனமுருக்கம் நிறைந்த ஆண்டவராக, கிருபை நிறைந்த ஆண்டவராக நம்மோடு இடைப்பட்டாரே. இந்த ஆழத்தில் நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். சத்தத்தை உயர்த்தி நம்ம யாரும் வெட்கப்பட வேண்டாம். நம்முடைய கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில், ஆண்டவரே என்னை கிருபையாய் நடத்தி கொண்டு வருகிறீரப்பா,
நீர் என்னை கிருபையாய் நடத்தி கொண்டு வருகிறேன். நான் நிர்மூலமாகாதிருப்பது உடைய கிருபை. என்னுடைய சாமர்த்தியங்கள் அல்ல ஆண்டவரே, என்னுடைய முயற்சிகள் அல்லப்பா, என்னுடைய தாளந்துகள் இல்லை, ஒன்றுமே இல்லப்பா. உங்களுடைய கிருபையினால மட்டும்தான்ப்பா என்னை நீங்க பாதுகாத்துக் கொண்டு வருகிறீர். ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால மட்டும்தான்ப்பா என்னை வழிநடத்தி கொண்டு வருகிறீர் என்று சொல்லி எல்லாரும் உள்ளது ஆழத்தில் ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய எல்லா அங்கலாய்ப்புகளை காண்கிறவர், நம்முடைய இருதயத்தின் பாரங்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை கேடகமாகவே அவர் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில இரட்சகராக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில துருகமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் அனுகூலமான துணையாக இருக்கிறார். நம்முடைய இரட்சணிய கொம்பு அவர்தான். நம்முடைய ஆத்ம மனவாளன் அவர் ஒருவரே. இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரே நம்மளுமே ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லுவோமா. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். அவர் பூரண அழகுள்ளவராக நமக்கு சகாயம் பண்ணுகிற தெய்வமாகவே இருக்கிறாரே. இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம். சொல்லுங்க சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோம். நம்மை விசாரிக்கிற ஒருவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நம்முடைய வாழ்க்கையில புகலிடமானவர், நம்முடைய வாழ்க்கையில ஜீவனும் பலனானவராக அவர் இருக்கிறாரே. இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா. அவருடைய மகத்துவமான நாமங்களை சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பகலை ஆள சூரியனையும் இரவை ஆள சந்திர நட்சத்திரங்களை படைத்தவர். ஓ, அவர் சர்வ வல்லமை உள்ளவர். நாம் காண்கின்ற பூமியையும், நாம் காண்கின்ற வானங்களையும், நாம் காண்கின்ற சமுத்திரங்களையும், அதில் உள்ள ஜீவ ராசிகளை படைத்த என் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தெய்வம். ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமலும், நம் மேல நித்தமும் அவருடைய இரக்கங்களை வெளிப்படுத்தி ஆச்சரியமாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா. என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தீங்களப்பா. என் நோய்களை எல்லாம் குணமாக்குறீங்களே. என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டீரே. என்னை கிருபையினால் உடைய இரக்கங்களினால் முடிசூட்டினீங்களே. நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி என்னை மட்டும் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வர்றீங்களப்பா. ஓ, நான் துதிக்கிறேன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறதை போல ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய இரக்கங்களை வெளிப்படுத்தி ஆச்சரியமாய் என்னை நடத்தி கொண்டு வருகிறீரே. கரவ நாடுகளை நல்ல ஒரு மேய்ப்பன் மெதுவாய் நடத்துவதை போல என்னை ஆச்சரியமாய் மெதுவாய் நடத்தி கொண்டு வருகிறீங்களப்பா. ஆண்டவரே, நல்ல ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமந்து செல்கிறதை போல என்னை ஒவ்வொரு நாளும் என்னையும் என் குடும்பத்தையும் என்னை சார்ந்திருக்கிறவர்களையும் என் உறவுகளை என் இனஜன பந்துகளையும் கர்த்தர் பராமரித்து தோளின் மேல் சுமந்து கொண்டு வருகிறீர்களே. நன்றி 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 சொல்லுவோம். எல்லா வாய்களை திறந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. சேர்ந்து சொல்லுமா, இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. எல்லாரும் இணைந்து ஏகக்குரலோடு நன்றி ஆண்டவரே. ஓ, நன்றி 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 நன்றி. உள்ளத்தின் ஆழத்திற்கு சொல்லுங்க. யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க. இந்த நேரம் ஆண்டவர் துதிக்கிற நேரம். துதிகளின் மத்தியில் உலாவுகிறவர் நம்முடைய ஆண்டவர். துதிகளின் மத்தியில் பிரியப்படுகிறவர். துதிகளை அதிகமாய் நேசிக்கிறவர். நம் ஆண்டவரை துதிப்பது, அவருடைய நாமத்தை கீர்த்தனை
சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் என்னை தூக்குறீங்கப்பா. இதுவரை தாங்கினீரே, சுகந்தது இதுவரை தாங்கினீரே, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. துதிக்கிறோம் நாதா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி என்று நாங்கள் உண்மை துதிக்கிறோம்ப்பா. நாவாலே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. சொல்லுவா ஆபத்தான நேரங்கள் நம்மை காத்தாரே. சொல்லுங்க சொல்லுங்க, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை வெளிப்படுத்தி நடத்தி கொண்டு வருகிறாரு. நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா. என்னுடைய வாழ்க்கையில தனிமையாயிருந்த நேரம் உள்ளப்பா. தனிமையாயிருந்த நேரங்கள், தனிமையாயிருந்த நேரங்கள். ஓ நீர் எங்களுக்கு பக்கபலமாயிருந்தீங்களே. ஆமென் 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 ஆமென். சொல்லுங்க, தாயை போல தாயை போல. ஓ நான் தனிமையாய் இருக்கிற நேரங்களில் ஓ தாயை போல என்னை பேச்சு நடத்தி கொண்டு வந்தீங்களப்பா. உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேற்றினீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஓ நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. உள்ளத்தினாடத்தில் இருந்தப்பா நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். சொல்லுங்க, எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அப்பா நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். ஒருவேளை இந்த காலை பொழுதிலும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஓ தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதற்கு இடையூறாக நம்முடைய வாழ்க்கையில ஏதேனும் தவறுகள் செய்திருப்போமான ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா. இந்த காலை பொழுது என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்தமான உள்ளத்தோடு, பரிசுத்தமான இருதயத்தோடு, பரிசுத்தமான கண்களோடு, பரிசுத்தமான கரங்களோடு, என் ஆவி ஆத்தும சரீரம் முழுவதும் பரிசுத்தத்தோடு உம்மை ஆராதித்து உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துவதற்கு எனக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. என்னுடைய இருதயத்தின் ஆழத்துல நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுவோமா, சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா. ஹல்லேலூயா. ஓ ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பாவத்தின் பாரத்தினா தவித்தீடும் பாவி என்னை, பாவத்தின் பாரத்தினா தவித்தீடும் பாவி என்னை, நின் கிருபை பிரவாகத்தா ஓ
இயேசுநாதா. எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா? நின் கிருபை பிரவாகத்தான். சத்தத்தை உயர்த்தி ஏற்றிடும் இயேசுநாதா. குமாரனை துஷ்டனாய் அறிந்தேனப்பா. துஷ்ட குமாரனை துஷ்டனாய் அறிந்தேனப்பா. நின் அன்பை உணராமல் துரோகம் தான் செய்தேனே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்களேன். நின் அன்பை உணராமல். இந்த காலை பொழுதிலும் யாரெல்லாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய அன்பை நான் உணராதபடி நான் உமக்கு துரோகம் செய்து விட்டேன் ஆண்டவரே. ஓ, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே. சொல்லுங்களேன். உம்முடைய அன்பை நான் உணராதபடிக்கு நான் துரோகம் செய்து விட்டேன் ஆண்டவரே, துரோகம் செய்து விட்டேன் அப்பா என்று யாரெல்லாம் இந்த காலை பொழுதுல ஒப்பு கொடுத்து உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ ஒவ்வொருவரை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா, ஒவ்வொருவரை பரிசுத்தப்படுத்துங்க. ஓ, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே. சொல்லுங்க எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்கப்பா. என் அன்பை உணராமல், உம்முடைய அன்பை நான் உணராமல் நான் துரோகம் செய்து விட்டேன் ஆண்டவரே, நான் செய்தேனே. எல்லாம் இணைந்து சொல்லுவோமா? ஓ, பாவத்தின் பாரத்தினா தவித்திடும் பாவி என்னை. சொல்லுங்களேன். பாவத்தின் பாரத்தினால தவித்துக் கொண்டிருக்கிற பாவி என்னை தவித்தேடும் பாவி என்னை என் கிருபை பிரவாகத்தான். சொல்லுங்களேன். ஏற்றிடும் இயேசுநாதா. உம்முடைய அன்பின் பிரவாகத்தினால, உம்முடைய கிருபையின் பிரவாகத்தினால என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஓ, உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அவர் உங்களை நீதிமான்களாய் மாற்றுகிறார். ஓ, பாவங்கள் செக்க செவேதம் என்றாலும் அதை பஞ்சை போல் வெண்மையாக்குகிறார். ஆண்டவர் நம்மை நீதிமான்களாகும்படி விரும்புகிறார். இந்த நாளுக்கு சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்னை பரிசுத்தப்படுத்தி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, வாயிலை திறந்து சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அப்பா, என்னை நீதிமானாய் மாற்றுவதற்காக நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலும் ஓ, உடைய பிள்ளையாய், உடைய சுதந்திரவாளியாய் நீர் என்னை ஏற்றுக்கொண்டிருப்பதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம். இதே நாளுக்கு கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கின்ற உள்ளத்தோடு, ஓ, கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கின்ற உள்ளத்தோடு எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் செபிக்க போகிறோம். ஓ, கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். நம்முடைய உடைந்து போன உள்ளத்தோடு கர்த்தரை தேடி வந்திருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உடைந்து போன உள்ளத்தோடு கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளையை நம்மை தேற்றுவதற்கு தேவனால் மட்டும்தான் முடியும். ஓ, நம்முடைய வாழ்க்கையில நம்மை உச்சிதமான கோதுமையினாலே நம்மை போஷிப்பதற்கும் கண்மலையின் தேனினாலே நம்மை திருப்தியாக்குவதற்கும் நம்முடைய ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். அவர் சொல்லுகிறார், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகளை போல வளருவீர்கள். ஆண்டவர் இந்த காலை பொழுதுல கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கொழுத்த கண்டுகளை போல வளருவீர்கள். நீங்க வளருவீர்கள். நீங்க தொய்ந்து போக மாட்டீங்க, நீங்க தேய்ந்து போக மாட்டீர்கள்.
ஓ, என் நாமத்திற்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல என் நீதியின் சூரியன் உதிக்கும்படி நான் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இருதயத்தில் ஆழத்தில் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நீங்க ஜெபிக்க வேண்டிய நேரம் இந்த நேரம். உங்களுக்காக நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டிய நேரம். ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, என் தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா, என் தேசத்தை ரட்சியும் ஆண்டவரே. என் தேசம் இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு சஞ்சலத்தோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. எத்தனை காலம் ஆண்டவரே நாங்கள் இப்படி வீடுகளில் அடைபட்டு கிடக்க முடியும்? உம்மால மட்டும்தான்ப்பா எங்களை காப்பாற்ற முடியும். உம்மால மட்டும்தான்ப்பா எங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது செய்ய முடியும் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தில் சேருங்க, கேளுங்க. எல்லாரும் வாயில திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. யாரும் மௌனமா இருக்காதீங்க. இந்த நேரத்தை நாம் யாரும் அலட்சியம் பண்ண வேண்டாம், உதாசீனப்படுத்த வேண்டாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காணொலி மூலமாக கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிற, கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் அருகாமையில் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். உங்கள் அருகாமையில் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி கொள்ளுங்க. அப்பா, என்னை பலப்படுத்த உம்மால மட்டும்தான்ப்பா முடியும். என்னை ஆசீர்வதிக்க உம்மால மட்டும்தான்ப்பா முடியும். கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவர் உன்னை ஆதரிப்பா என்று வேதத்துல சொல்லி இருக்கிறீர. நீங்க சொல்லி இருக்கிறீங்களே, நீங்க சொல்லி இருக்கிறீங்களப்பா. இதோ நம்முடைய சமூகத்தில் நிற்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய பாரங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் இறக்கி வைத்துக் கொண்டு உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறேன்ப்பா. எனக்கு ஆதரவு தருவதற்கு மட்டும்தான்ப்பா முடியும். இந்த உலகத்துல யாராலும் என்னை ஆதரிக்க முடியவே முடியாதப்பா. நான் நம்பி வந்து நிற்கிறேன். சொல்லுங்க, வாயிலை திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை கூடும். உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூடும். தேவனால் கூடாததும் இல்லை, தேவனால் கூடாததும் இல்லை. சேர்ந்து சொல்லுவோமா? சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? இன்னும் சத்தமாக சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. என்னோடு இணைந்து சொல்லுங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஓ, சிறியவனை ஆயிரமாய் மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றில் இருந்து தூக்கிடக்கூடும். சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய ஆண்டவர் சிறியவனை ஆயிரமாய் மாற்றுவதற்கு அதிகாரம் நிறைந்தவர், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கி விடுவதற்கு அவர் கிருபை நிறைந்தவராகவே இருக்கிறார். சேர்ந்து சொல்லுங்க. சிறியவனை ஆயிரமாய் மாற்றிடக்கூடும், எளியவனை சேற்றிலிருந்து தூக்கிடக்கூடும். சேர்ந்து சொல்லுங்க. ஓ, சிறியவனை ஆயிரமாய் மாற்றுகிற தெய்வமே, இதோ இந்த காலை பொழுதுல உம்முடைய சமூகத்தை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. என்னை மாற்றுவதற்கு மாலை ஆகும், என்னை உயர்த்துவதற்கு மாலை மாத்திரமாக முடியும். தேவனால் கூடாததும் இல்லை, நம் தேவனால் கூடாததும் இல்லை. சேர்ந்து சொல்லுவோமா? சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மாலே மட்டும்தான்ப்பா முடியும். ஓ, ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாததும் இல்லை, என் தேவனால் கூடாததும் இல்லை. கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும், என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறை ஏற்றிடக்கூடும். கண்கள் காணா அற்புதங்களை செய்வதற்கு நம் தேவனாலே ஆகும். சொல்லுங்க. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. கண்கள் காணா அற்புதங்கள், அற்புதங்கள், அற்புதங்களை என் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என் புருஷனுடைய வாழ்க்கையில, மனைவியுடைய வாழ்க்கையில, என்னுடைய பெற்றோருடைய வாழ்க்கையில அவமாலை மட்டும் நான்
முடியும். உம்மாலே மட்டும்தான்ப்பா என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு உம்மாலே மட்டும்தான்ப்பா முடியும். இருக்கிறேன். தேவனால் கூடாததொன்றும் இல்லை, தேவனால் கூடாததொன்றும் இல்லை. சத்தத்தை உயர்த்தி ஏதோ பொருளோடு முழு பலத்தோடு சொல்லுங்க. தேவனால் கூடாததொன்றும் இல்லை. கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும். சேர்ந்து சொல்லுங்க. எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். கண்கள் காணாத அற்புதங்களை என் வாழ்க்கையில செய்வதற்கு மட்டும்தான் முடியும். இந்த உலகத்துல மட்டும்தான் முடியும். மட்டும்தான் முடியும். சொல்லுங்க எல்லாரும் கேளுங்க. இந்த நாள் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுவதற்கு மட்டும்தான் சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இதோடு இணைந்து உடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இறக்கங்களை வெளிப்படுத்துங்கப்பா. உடைய நன்மைகளை வெளிப்படுத்துங்கப்பா. உடைய ஆசீர்வாதங்களை வெளிப்படுத்துங்கப்பா. உடைய காருண்யங்களை வெளிப்படுத்துங்கப்பா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. முழுவதற்கோடு சத்தத்தை உயர்த்தி உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும். தள்ளப்பட்ட என்னை தலைவராக்கிடக்கூடும். உடைந்து போன உள்ளத்துல நான் உடைந்து போயிருக்கிறேன். என் வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்து போன நிலையில, என் எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையற்று போன நிலையில நான் கண்ணீரோடு நிற்கிறேன். என் தேவனால மட்டும்தான்ப்பா என்னை மேன்மைப்படுத்த முடியும், என்னை உருவாக்க முடியும் என்று நான் நம்பி உடைய சமூகத்தில் நிற்கிறேன். யாரெல்லாம் அந்த காலை பொழுதுல சுமிக்கிறாங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யப்பா. ஒவ்வொருவரை கர்த்தர் உதவி செய்யப்பா. அதுவரை எங்க தேசத்திற்காக நாங்கள் சுமிக்கிறோம், இந்த உலகத்திற்காக நாங்கள் சுமிக்கிறோம். தகப்பனே, இந்த கொரோனா தொற்று வியாதிகள் எங்களுடைய தேசங்களை விட்டு மறைந்து போவதாக வெகு சீக்கிரமாய் ஒரு முடிவு உண்டாகட்டும் அப்பா. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொல்லுகிற முடிவே இல்லையா? இது எப்படி இருக்கும்? எப்படி சாத்தியமாகும்? இப்படியே வாழ வேண்டியிருந்தாரா அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள் எங்களுக்குள்ளா எழும்பினாலும் எங்களுடைய நம்பிக்கை நீர் ஒருவரே, எங்களுடைய நம்பிக்கை நீர் ஒருவரே அப்பா. நீங்களாப்பா என்னுடைய வாழ்க்கை நம்பிக்கை. தகப்பனே 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 தகப்பனே, இந்த கொரோனா தொற்று வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இந்த வியாதிகளை பரவ செய்கிற சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. எங்களுடைய தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களுடைய தமிழ்நாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய முதலமைச்சருக்காக, அமைச்சர்களுக்காக, அன்றுவரே அதிகாரிகளுக்காக, மருத்துவர்களுக்காக, அன்றுவரே தூய்மை பணியாளர்களுக்காக, காவலர்களுக்காக, அன்றுவரே இந்த கொரோனா தொற்று வியாதிகளிலிருந்து ஜனங்களை பாதுகாக்கும்படியாக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அன்றுவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பராமரிப்பு ஒவ்வொரு மேல இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இருதயத்தின் ஆழத்திற்கு ஆண்டவரே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை பொழுதுல யாரெல்லாம் என்னோடு இணைந்து உடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உடைய நன்மைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உடைய கிருபைகளை வெளிப்படுத்துங்கப்பா. ஒவ்வொருவரும் உடைய நன்மைகளை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. உடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. சத்துருக்கு மேற்கொள்ளக்கூடிய பலனை தாருங்க. சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன். இவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை என்று சொன்னீங்களே. இவைகள் ஒன்றும் ஆண்டவரே ஆராதிக்கிற உங்களுடைய ஜனத்தை சேதப்படுத்தாதபடி, ஆண்டவரே எங்களுடைய தேசங்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் வேலை அடைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும்ப்பா.
ஒவ்வொருவரையும் உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் கேட்க போற உடைய வேத வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே உங்களோடு இந்த பேசுகிறவர் என்று சொன்னீங்களே. இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய வார்த்தைகளை பகிர்ந்தளிக்கிற அன்பு தாசனுடைய வல்லமையுள்ள கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, மகனின் மூலம் எங்களுக்கு என்ன ஆத்மீக மன்னாவை தர சித்தம் கொண்டிருக்கிறீரோ ஆண்டவரே, நீர் சிலுவையில் மறைத்து எங்கள் மத்தியில வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். ஒரு முக்கியமான வேளையில நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய செய்தியை நாம் கேட்பதற்கு ஜெபத்தோடு ஆயத்தப்படுவோம். நம்ம மத்தியில ரெவரண்ட் டாக்டர் எஸ்.ஜே. கிங்ஸ்லி மோகனையா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய செய்தியை நமக்கு கொண்டு வர இருக்கிறார்கள். நம்முடைய ECA ஊழியத்துல ஜெபம் மற்றும் எழுப்புதல் துறையின் தலைவராக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய தாசன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு கொண்டு வரும் பொழுது நாம் ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளை ஆசீர்வாதமான நாளாக அமைத்து தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இப்பொழுதும் நம்ம மத்தியில் இருக்கிற ஐயா அவர்கள் கர்த்தருடைய செய்தியை கொண்டு வருவார்கள். ஆண்டவராகிய இயேசுவின் இனிமையான நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அன்பு போதகருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. குறிப்பாக இந்த நாட்களிலே நாம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை, கீழே தள்ளப்பட்டாலும் மனமுடிந்து போவதில்லை. அதனால்தான் though we are locked down, we are not knocked down. நாம் வீட்டிலே இருந்தாலும் கூட நாம் ஒடுங்கி போவதில்லை. காரணம், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, நீர் ஒருவர் தான் எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறீர் அப்பா. எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர். உம்மை தவிர எங்களுக்கு வேற கதி இல்லை ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்களோடு இருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் மாறினாலும், காலங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும் நீர் மாறாதவர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருபோது எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை அப்பா. ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை காத்து வந்தவர். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். இம்மட்டும் நடைபெற்ற ஆராதனையும் ஆசீர்வதித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தை மூலமாய் எங்களோடு கூட பேசும், ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மீண்டும் ஒருமுறை உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த நாட்களில் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு உயிரோடு வாழ்ந்த நாட்களில் நடைபெற்ற காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாகத்தான் யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம். இந்த இடத்துல நீ பார்க்கும்போது, இவைகளுக்கு பின்பு இயேசு மறுபடியும் திபெரியா கடற்கரையிலே சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இயேசு மறுபடியும் தம்மை வெளிப்படுத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எத்தனை முறை அவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்ட விரும்புகிறார் பாருங்கள். ஒருபோது நம்மை விட்டு விலகுவது இல்லை. சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் சூழ்நிலையில் மத்தியில் சிக்கிக் கொண்டிருக்கலாம், பூட்டப்பட்ட நிலையிலே காணப்படலாம். ஆனால் மறந்து விட வேண்டாம். ஆண்டவருக்கு எல்லா சூழ்நிலையும் தெரியும். மறுபடியும் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று வாசிக்கிறோம். இந்த சூழ்நிலை நீங்கள் பார்த்தால், சாதாரணமாக இயேசு உலகிலே வாழ்ந்த போதும் சரி, மரித்த பிறகும் சரி, உயிர்த்தெழுந்த பிறகும் சரி, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். நான் கல்லூரியிலே ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் போதும், டீனாக லாயலா கல்லூரியில் இருக்கும் போதும், சென்னை கிறிஸ்தவ கல்லூரியிலே டைரக்டர், ஈவினிங் காலேஜ் செல்ஃப் ஃபைனான்ஸ் டீமுக்கு டைரக்டரா இருக்கும் போதும் எக்ஸாம் டைம் டேபிள் நான் தான் போடுவது வழக்கம். என்னுடைய கல்லூரி மாணவர்கள், குறிப்பாக விடுதியில் இருப்பவர்கள் வந்து என்னை கேட்பார்கள், சார் டைம் டேபிள் போட்டுட்டீங்களா? போட்டுட்டா. என்ன உனக்கு லாஸ்ட் எக்ஸாம் எப்ப சார் அப்படின்னு கேட்பான். நான் கேட்பேன், எதுக்குடா உனக்கு லாஸ்ட் எக்ஸாம் டேட் தெரியணும்? ஹாஸ்டல் பசங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, சார் இந்த ஹாஸ்டல் சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு சார். அதே ஆட்களை பார்த்து பார்த்து அழுத்து போச்சு.
அதே காரியம் தான் தினமும் சாப்பிடுறோம். எப்படா நாங்க வீட்டுக்கு போகலான்னு பார்த்துட்டு இருக்கோம். அதனாலதான் கடைசி எக்ஸாம் டேட் தெரிஞ்சோட நாங்க புக் பண்ணிடுவோம். ரயிலோ, ட்ரெயினோ, பஸ்ஸோ அல்லது ஃபிளைட்லயோ புக் பண்ணுவோம். எப்படா நாங்க வீட்டுக்கு போய் அப்பா அம்மாவை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசுவை பாருங்கள், பரலோகத்திலிருந்து ஒரு உலகத்துக்கு இறங்கி வந்தார். நமக்காக சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். நம்மை போல உலகத்திலே அவர் வாழ்ந்தார். அப்போ உயிர் தெரிந்த உடனே அவர் எங்க போயிருக்கணும்? பரலோகத்துக்கு, அப்பா வீட்டுக்கு, பிதாவின் வீட்டுக்கு போய் தங்கியிருக்க வேண்டும். அப்படி அவர் செய்யவில்லை. வேதம் சொல்லுகிறது 40 நாட்கள் இயேசு உலகிலே தங்கினாராம். இதற்காக சீஷர்களுக்கு தன்னை மறுபடியும் வெளிப்படுத்தி காட்டுவதற்காக. இன்றைக்கும் கூட அதே இயேசுதான் நம்மீது அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். நமக்கு அவரை பல முறை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய நல்ல இயேசு நமக்கு கொண்டு பாருங்கள். இந்த சூழ்நிலை நீங்கள் பார்த்தால் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 21:2 சீமோன் பேதுருவும், நான் சொல்லும் போதே நீங்கள் விரல் விட்டு எத்தனை சீஷர் என்று எண்ணி பாருங்கள். சீமோன் பேதுருவும், விரல் விட்டு எண்றீங்களா? நம்பர் 1 சீமோன் பேதுருவும், திதிமு எண்ணப்பட்ட தோமாவும், கலிலேய நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும், செபதேவின் குமாரர். எத்தனை பேர் செபதேவின் குமாரர்? யாக்கோபு, யோவான். 5 பேர் ஆயிடுச்சு. அப்புறம் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும். அப்ப மொத்தம் எத்தனை சீஷருங்க? 7 பேர். இயேசு சீஷர் எத்தனை பேரு? 12 பேர். அதிலே ஒருவன் 4 குண்டு செத்தான், யூதாஸ் காரியோத்து. அப்ப மீதி 11 பேர் தான். இந்த 11 பேர்ல 7 பேரு, பேதுருவையும் சேர்த்து சொல்லுகிறேன், 7 பேர் ஒரு அணியில சேர்ந்துட்டாங்க. நடக்கிற காரியம் என்ன? சீமோன் பேதுரு அவரை பார்த்து சொல்றான், மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லுகிறான். சொன்ன உடனே அவர்கள் நாங்களும் கூட வருகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். பேதுருவுக்கு வீட்டுக்குள்ள இருந்து போர் அடிச்சிருக்கும். எத்தனை நாள் தான் அடைபட்டு கிடக்குது? லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது. முதல்ல 14 நாள் சொன்னாங்க, அப்புறம் 21 நாள் சொல்றாங்க, அப்புறம் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்களே. கிட்டத்தட்ட 45 நாள் ஆயிடுச்சு, 46 நாள் ஆயிடுச்சு. இத்தனை நாள் வீட்டுல இருந்து என்னதான் பண்றது? பேதுருவுக்கும் அந்த எண்ணம் வந்திருக்கும். சரி, நம்ம பழைய இடத்துக்கே போயிடலாம், பழைய வேலைக்கே போயிடலாம் சொல்லிட்டு எதை அவன் விட்டு வந்தானோ, எதெல்லாம் விட்டுட்டு இயேசுவை பின்பற்ற தன்னை ஒப்பு கொடுத்தானோ அதே நிலைமைக்கு அவன் போயிடுறான். நாமும் கூட பல விதத்திலே அப்படி சோதனைக்குள்ள ஆகிறோம் இல்லையா? சோர்ந்து போயிடுறோம். என்னடா அது ஒண்ணுமே நடக்கலையே, கொரோனா கேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது, எப்பதான் இது விடிவு காலம் வருமோ, பழைய நிலைமைக்கு போயிடலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். பாருங்க, ஒருவன் செய்த தவறு நிமித்தமாக எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க பாருங்க. ஒருத்தன் சொல்றான், நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு, கூடவே 6 பேர் சேர்ந்துட்டாங்க. 7 பேர் அடுத்த அணிக்கு போய்விட்டார்கள். எவ்வளவு பரிதாபமான நிலைமை பாருங்க. பரிமளக்காரனுடைய தைலத்தை ஒரு செத்தையே நார பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. பாபியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்பில்லாம் உண்மையா இருக்க வேண்டும். என்ன வந்தாலும் பரவாயில்லை என்று நாம் உறுதியை பற்றிக் கொள்ள வேண்டும். பேதர் சொல்றாரு, மீன் பிடிக்க போகிறேன். எல்லாரும் போறாங்க. நடந்த காரியம் என்ன? அவர்கள் படவில் ஏறி போனார்கள். அந்த ராத்திரியிலே 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. they caught nothing. அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. பாருங்க, எவ்வளவு பிரதானமான காரியம் பாருங்க. அதான் ஒருத்தர் சொல்றாரு, with Christ you are a hero, without Christ you are a zero. இயேசு இருந்தால்தான் நமக்கு எல்லாம் இருக்கும். இயேசு இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. இயேசு இல்லாம போறாங்க, கலிலேயா கடற்கரைக்கு போறாங்க. நடக்கிற காரியம் என்ன? அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை, ஒன்றும் பிடிக்கவில்லை. அப்போ ஒன்றுக்கு மேல் அவர்கள் பிடித்தமில்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு வாழ்க்கையில் நீங்களும் கூட தோல்வியோடு கூட அமர்ந்திருக்கலாம், சோர்வோடு இருக்கலாம், குடும்பத்திற்குள்ள அடை கிடைக்கணும்னு சொல்லி நீங்க இருக்கலாம். உங்களிலே ஒரு சிலர் ஒரு நாளும் வீட்டில் இருந்ததே கிடையாது. ஆனா இப்பொழுது கட்டாயமாக, வலுக்கட்டாயமாக அரசாங்கத்தினுடைய விதிமுறையின்படி நாம் கீழ்ப்படிந்து இருக்கிறோம். சோர்ந்து போயிருக்கீங்களா? ஒன்றும் பிடிக்கவில்லை நிலையிலே காணப்படுகிறீர்களா? ராத்திரி என்று உங்க நிலைமை காணப்படுகிறதா? இஸ் இட் a night of gloom for you? Is it a night of despair for you? தோல்வியின் இரவாக காணப்படுகிறதா? ஒன்றுமே பிடிக்கவில்லை, ஒன்றுமே பிடிக்கவில்லை. ஆனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த சம்பவம் அதோடு கூட முடியவில்லை. 4ஆம் வருஷத்தில் வரும்போது வேதம் அழகாக சொல்லுகிறது, விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். ராத்திரியோடு நம்முடைய வாழ்க்கையை முடிவதில்லை, கொரோனாவோடு நம்முடைய வாழ்க்கையை முடிவதில்லை, இந்த இருட்டோடு வாழ்க்கையை முடிவதில்லை. நமக்கென்று ஒரு விடியற் காலம் உண்டு, உங்களுக்கென்று ஒரு விடியற் காலம் உண்டு. அன்பான தாயே, தகப்பனே, அன்பு வாலிப தம்பி, தங்கச்சி, குட்டி பிள்ளை, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், விடியற் காலம் என்று உண்டு.
உனக்கு ஒரு நம்பிக்கையின் காலம் இருக்கிறது. தோல்வியின் இரவோடு நம்முடைய வாழ்க்கையை முடிவதில்லை, இப்படியே இருக்க போவதில்லை. விடியற் காலம் ஒன்று இருக்கிறது. வேதம் சொல்கிறது, விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். ஒருவேளை அந்த கரை நம்முடைய வீடாக இருக்கலாம், நம்முடைய உள்ளமாக இருக்கலாம், நாம் இருக்கின்ற இடமாக இருக்கலாம். அந்த இடத்துல இயேசு வருகிறார். பாருங்க, இந்த சீஷருங்க அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. 7 பேரும் பழைய காரியங்களுக்கு போயிட்டாங்க. அதுல 1-2 பேருக்கு மீன் பிடித்தனா என்னன்னே தெரியாது. நான் தோமாவுக்கு என்ன தெரியும் மீன் பிடிக்கிறத பத்தி, மற்றவர்களுக்கு என்ன தெரியும், நாத்தாளர்களுக்கு என்ன தெரியும். ஆனா எல்லாரும் கும்பலோட சொல்ல அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து அவனும் போயிட்டான். நடந்த காரியம் என்ன? இயேசு அவர்களை தேடி அவர்கள் இருக்கும் இடத்துக்கு வருகிறார். அன்பானவர்களே, உங்களை தேடி, நீங்கள் இருக்கின்ற இடத்தை தேடி இயேசு வருகிறார். அது வீடாக இருக்கலாம், அடைக்கப்பட்ட வீடாக இருக்கலாம். அந்த இடத்திலே இயேசு நம்மை தேடி வருகிறார். எப்பொழுதுமே அவர் நம்மை தேடி வருகிறவர். அதனால்தான் அவரை தேடி வந்த தெய்வம் என்று சொல்லுகிறோம். மற்ற மார்க்கங்கள் எல்லாம் நாம் கடவுளை தேடி போக வேண்டும். ஆனால் கிறிஸ்தவத்தில் பார்த்தால் கடவுள் நம்மை தேடி வருகிறார், நம்மை தேடி வருகிறார். இன்றைக்கும் கூட இந்த காலை நேரத்தில், இந்த ஆராதனை வேளையில இயேசு உங்களை தேடி வருகிறார். நாம நேரடியாக சந்திக்க முடியவில்லை, பரவாயில்லை. ஆனால் இருக்கும் இடத்திலே இயேசு நம்மை தேடி வருகிறார். இயேசு கரையிலே நின்றார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு அவருடைய உள்ளத்தின் கரையில் நின்று கொண்டிருக்கிறார், வீட்டின் கரையிலே நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நமக்கு நம்பிக்கை இருக்கு, நமக்கு ஒரு விடியற் காலம் இருக்கிறது. நடந்த காரியம் என்ன? அவங்களை பார்த்து இயேசு அவருடைய நோக்கி, அடுத்த 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட முதல் வார்த்தை என்ன பாருங்க? இயேசு அவர்களை நோக்கி என்னன்னு சொல்றாரு போட்டிருக்கு? பிள்ளைகளே. கரெக்டா சொன்னீங்க, கரெக்ட். பிள்ளைகளே. யாரை பார்த்து பிள்ளைகளேன்னு சொல்றாரு? இங்கிலீஷ்ல சில்ட்ரன் போட்டு. யாரை பார்த்து பிள்ளைகள்னு சொல்றாரு? அவரை விட்டுட்டு போனவங்களை பார்த்து. பழைய குருடி கதவை திருடின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பழைய வாழ்க்கைக்கு போன பேதுருவையும் அவரோட கொண்டு சென்ற 6 சீஷர்கள் 7 பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்து பிள்ளைகளேன்னு சொல்றாரு. அதான் அவருடைய அன்பு பாருங்க. தாயின் அன்பு, தகப்பனின் அன்பு, நம்முடைய இயேசுவின் அன்பு. தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகளே அப்படின்னு சொல்றாரு. நம்மளால தான் என்ன சொல்லியிருப்போம்? மெட்ராஸ் பாஷையில வேற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்போம். ஆனா பாவிகளா, உங்களை நம்பிதானே இந்த காரியத்தை சொன்னேன், உங்களுக்கு தானே பல முறை காட்சி அளித்தேன், வீட்டுக்குள்ள பயந்து இருந்தீங்க, கதவு பூட்டி இருந்தீங்க, நான் வந்து காட்சி அளித்தேன்ல. அப்புறம் தோமா, உனக்காக உன்னை தேடி 2ஆவது தடவை வந்தேன் இல்லையா, அதெல்லாம் மறந்துட்டியா அப்படி சொல்லி பல விதங்களே அவனை திட்டி இருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லவில்லை. பிள்ளைகளே, பிள்ளைகளே. இன்றைக்கும் இயேசு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து பிள்ளைகளே என்று அழைக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கி பாருங்க. நம்ம எவ்வளவு வயசாக இருந்தாலும் அவருடைய பார்வையில் நாம் பிள்ளைகள் தான். சோர்ந்து போய் வேண்டாம். நெஞ்சில கைவி சொல்லுங்க, இயேசு அப்பா, என்னுடைய அப்பான்னு சொல்லுங்க. இயேசு உங்களை பிள்ளைகளே அழைக்கிறார். டிசி தினகரன் ஐயா அவர்கள் இந்த சம்பவத்தை ஒருமுறை சொன்னார்கள், எங்களுடைய உபாசிபத்தில் சொன்னார்கள். அதாவது போப்பாண்டவர், போப் ஜான் என்கிற ஒருவர் இருந்தார். போப் ஜான் என்பவர் வயதானவர், இப்போது அவரில் அவர் மறுத்து விட்டார். போப் ஜான் கிட்டத்தட்ட அவருக்கு 89 வயது இருக்கும். அடுத்த நாள் காலையிலே ஒரு முக்கியமான தீர்மானத்தை அறிவிக்க வேண்டும். எல்லா கார்டினல்ஸும் வெயிட் பண்ணி கொண்டிருப்பாங்க. அவங்ககிட்ட தீர்மானத்தை சபை குறித்து, கத்தோலிக்க திருச்சபை குறித்த முக்கியமான ஒரு முடிவு, ஒரு பாலிசி டிசிஷன் அனௌன்ஸ் பண்ணும். ராத்திரி அவருக்கு தூக்கமே வரவில்லை. அந்த வத்திக்கான் பேலஸ்ல, வத்திக்கான் அரண்மனை, வேட்டிக்கன் பேலஸ்ல இங்குமோங்கும் நடந்து கொண்டிருந்தார். அவருடைய செரு சத்தம் தான் கேட்கிறது. நடந்து கொண்டிருந்தார். ஒரே டென்ஷன். என்ன செய்ய தெரியல. நான் அடுத்த நாள் சொன்னமே, அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை கோடிக்கணக்கான மக்களை பாதிக்கும். அந்த யோசிச்சுட்டே நடந்துட்டு இருந்தார். அவர் தூக்கமே வரவில்லை, ஆனா உளைச்சல் இருந்தது. அப்போது திடீரென்று அவருக்கு பின்பாக ஒரு மெல்லிய சத்தம் கேட்டதாம். லிட்டில் ஜான், கோ டு ஸ்லீப். லிட்டில் ஜான், கோ டு ஸ்லீப். சின்ன ஜான், போய் தூங்குப்பா. சின்ன ஜான், போய் தூங்குப்பா. அதிர்ந்து போய்விட்டார். காரணம், அந்த வார்த்தை அவங்க அம்மா ஒருத்தர் தான் பயன்படுத்துவார்கள். அவங்க அம்மா இல்லை, இறந்து விட்டார்கள். அம்மா ஒருத்தர் தான் அதை பயன்படுத்துவாங்க. அடிக்கடி அம்மா அவங்கள பார்த்து லிட்டில் ஜான் தான் கூடுவாங்க. அதிர்ந்து போய் திரும்பி பார்த்தார். அந்த குரல் வேறு யாருடைய குரல் அல்ல, இயேசுவின் குரல். இயேசுவின் குரல். லிட்டில் ஜான், கோ டு ஸ்லீப். லிட்டில் ஜான், கோ டு ஸ்லீப். இவருக்கு எவ்வளவு வயசு? 89 வயசு. இயேசு அவரை பார்த்து அவங்க அம்மா எப்படி அழைத்தாரோ அதே மாதிரி அழைத்தார். லிட்டில் ஜான். அதன் பிறகு ஒரு பெரிய நிம்மதியோடு அவர் போய் தூங்கினார். தைரியமாக அடுத்த நாள் காலை அவர் சந்தித்தார். விடியற் காலம் என்று உனக்கு ஒன்று உண்டு. அந்த விடியற் காலத்திலே உன்னை நோக்கி வரும் முதல் வார்த்தை பிள்ளைகளே, பிள்ளைகளேன்னு சொல்றார்.
ஏன் நாம் சோர்ந்து போக வேண்டும்? ஏன் கலங்க வேண்டும்? இன்றைக்கு நம்மை பார்த்து அவர் பிள்ளைகள் அழைக்கிறார். புசிக்கிறது ஏதாவது உண்டான்னு கேட்கிறார். அவருக்கு தெரியும் அவங்ககிட்ட ஒண்ணுமில்லைன்னு தெரியும். ஆனால் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்லுகிறார் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். அதான் அறிக்கை என்று சொல்லுகிறோம். அவருடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுவோம் இறங்க பெறுவான் வேதம் சொல்கிறது. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவம் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் நீதியும் உள்ளவராக சொல்லி 1 John 1:9 வாசிக்கிறோம். ஒத்துக்கொள்ள வேண்டும். பூசி மழுப்பக்கூடாது இல்லையா? நம்ம எல்லாம் இருக்க மாதிரி நடிக்கக்கூடாது. ஒன்றுமில்லை என்றால் ஒன்றுமில்லை என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒத்துக்கிட்டாங்க. ஆண்டவரே எங்கிட்ட ஒன்றும் இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே ஒன்றும் இல்லை ஆண்டவர். இன்றைக்கு நாம் அதைத்தான் சொல்ல போகிறோம். எங்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, வருமானம் இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே வியாபாரம் எல்லாம் நின்றுடுச்சு ஆண்டவரே, ஒன்றுமே இல்லை. படிப்பெல்லாம் அப்படி நின்றுச்சு, ஒன்றுமில்லை. எவ்வளோ தடைகள், ஒன்றுமில்லை என்று நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்படி சொல்லும் போது அதற்கான பரிகாரத்தை கொடுக்கிறார் பாருங்கள். 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள் என்று சொன்னார். வலதுபுறமாய் வலை, அப்பொழுது உங்களை அகப்படும். எவ்வளவு அழகா நடத்துறாரு. அதான் பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் நமக்குள் வரும்போது, நம்மை அபிஷேகிக்கும் போது, நிரப்பும் போது அவர் நம்மோடு கூட பேசுவார். எங்க என்ன செய்யணும்னு சரியா சொல்லுவார். வாழ்க்கையில பல முறை அனுபவிச்சிருக்கேன். முக்கியமான தீர்மானம் எடுக்கும் போது ஆவியானவர் சத்தத்தை நான் கேட்டிருக்கேன். சத்தத்தை கேட்டிருக்கேன். இதை செய் என்று அவர் சொல்லுவார். வார்த்தை மூலமாய் பேசுவார். என் காதுகளை கேட்டிருக்கேன். வலதுபுறமாய் வலையை போடுங்க, படவுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்க சொல்லி ஆண்டு சொல்ல ஆவி அன்றைக்கும் ஆலோசனை கொடுக்கிறேன். இதன் மூலமாக, வேதத்தின் மூலமாக நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் வேதத்தின் ஆக்கியோனாக அவர் நம்மோடு கூட பேசுவார். இந்த நாட்களிலே அடைப்பட்ட நாட்களிலே நீங்க அதிகமாக வேதத்தை வாசிக்க வேண்டும், அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஊழியக்காரர் ஜெபிக்கிறார்கள். நம்முடைய தந்தை பேரால் முதல் கொண்டு ஒவ்வொரு வாரமும் அவருடைய தொலைக்காட்சி மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். பிரதமர் பேராயர் செய்திகள் எல்லாம் அனுப்பி கொண்டிருக்கிறார். நம்முடைய போதகர்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். நாம் ஜெபிக்க வேண்டும், ஆலோசனை கேட்கணும். ஆண்டவரத்தில் சொல்றாரு, படவுக்கு வலதுபுறமா வலைய போடுங்கன்றார். அது இங்கிலீஷ்ல நல்லா இருக்கு பாருங்க. வலதுபுறமா தமிழ்ல போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல வலதுபுறத்துக்கு என்ன? இங்கிலீஷ்ல ரைட் சைடு. ஸோ புட் ஆன் த ரைட் சைடு அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் அவங்க ராங் சைட்ல போட்டிருக்காங்க. ராங் சைட்ல தான் போட்டிருக்காங்க. ராங் சைட்ல போட்டால் எப்படி மீன் கிடைக்கும்? நாம அப்படிதான். ஆண்டவர் சொல்றதை விட்டுட்டு ராங் சைட்ல போயிட்டு ராத்திரி பூரா பிரயாசப்பட்டாலும் என்ன கிடைக்குமா? ஒண்ணுமே கிடைக்கல. ரைட் சைடு யூ ஹேவ் அ ரைட் டைரக்ஷன், யூ ஹேவ் த ரைட் பாத். சரியான பாதை, வழி இதுவே. இது நடுவில் இந்த சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். அப்ப அவங்க கீழ்ப்படிஞ்சு போடுறாங்க. வேதம் வேகமாக நான் போகிறேன். வேதம் சொல்லுகிறது அவர்கள் திரளான மீன்களை பிடிக்கிறார்கள். எவ்வளவு மீன்கள் பார்த்தா 11ஆம் வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா போட்டிருக்கு. சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் எடுத்தான். அதுக்கப்புறமா வலை போட சொல்றாங்க. ராத்திரி பூரா போட்ட ஒன்னும் கிடைக்கல. ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படைந்து போடுறாங்க. 153 பெரிய மீன். நம்பர் கரெக்டா சொல்லியிருக்கு பாருங்க. ஏறக்குறைய 150 சொல்லல, ஏறக்குறைய 100 சொல்லல, 153. அப்படின்னு அர்த்தம், உன்னுடைய குறிப்பான தேவை அவருக்கு தெரியும். நான் கலிலேயா கடலுக்கு பல முறை போயிருக்கிறேன். 6 முறை இஸ்ரேல் தேசத்துக்கு போயிருக்கேன். முதல் முறை போன போது கலிலேயா கடல்ல எங்களை கூப்பிட்டு போனாங்க. அந்த படகுல ஏறி நாங்கள் போனோம். அப்போ வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, அந்த கலிலேயா கடலில 153 வகையான மீன்கள் இருக்குதான். 153 வெரைட்டி ஆஃப் ஃபிஷ். உங்களை கேட்டா கூட பல ஃபிஷ் நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க. அந்த மீன் பேரெல்லாம் நீங்க சொல்லுவீங்க. 153 மீன்கள், அத்தனை வகை. ஒரு வகைக்கு ஒண்ணு கரையிலே இவருடைய வலையில விடுகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்ற உன்னுடைய குறிப்பான தேவை என்ன? ஆண்டவருக்கு தெரியும். அதே அவர் சந்திப்பார். நம்ம ஜெபம் பண்ணும்போது குறிப்பா ஜெபம் பண்ணணும். பொதுவா ஜெபம் பண்ணக்கூடாது. குறிப்பா ஜெபிக்க வேண்டும். நோட் புக் எழுதி வச்சுக்கணும். ஜெப குறிப்பு நோட் எழுதி வச்சுட்டு அது குறிப்பு போட்டு, நான் என்னுடைய பழக்கம் அதுதான். குறிப்பு போட்டு ஜெபம் பண்ண, தேதி போட்டு கர்த்தர் குறிப்பாக ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். குறிப்பான தேவை என்ன? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவையாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தின் தேவையாக இருக்கலாம், ஊழியத்தின் தேவையாக இருக்கலாம். எல்லாவற்றையும் அவர் சந்திக்க வல்லவர். 153 குறிப்பான தேவை சந்திக்கிற ஆண்டவர். அது மாத்திரமல்ல, எப்படி போட்டிருக்கு? 153 என்ன மீன் போட்டிருக்கு? பெரிய மீன்களால். நெத்திலி மீன் கிடையாது, பெரிய மீன்களால். சொரா மீன் மாதிரி, வஞ்சரம் மாதிரி,
வௌவால் மாதிரி அத்தனையும் வந்து கரையில் விடுது. உங்கள் பார்வையிலே அது பெருசா இருக்கலாம், தேவனுக்கு ஒன்றுமே இல்லை. என் தேவன் உங்களுடைய குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எபேசியர் 3:20 சொல்லுகிறது, நான் வேண்டுக்கு நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை சொல்லும். ஆண்டவர் எப்பவுமே பெருசா தான் கொடுப்பார், சின்னதான் கொடுக்க மாட்டார், கொஞ்சத்தெல்லாம் கொடுக்க மாட்டார். ஆபிரகாம் ஆட்டுக்குட்டி அப்படி யோசிக்கிறான், கர்த்தர் அவனுக்கு ஆட்டு கடாவை வச்சிருக்கார். அவன் எதிர்பார்த்த ஆட்டுக்குட்டி தான், ஆனால் ஆண்டவர் வச்சிருந்தது ஆட்டுக்கடா. இன்றைக்கு 153 பெரிய மீன்கள். வாழ்க்கையின் தேவை எவ்வளவு பெரிதாக இருந்தாது அவளால் சந்திக்க முடியும். சோர்ந்து போகாதீங்க. கடன் 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 சொல்றீங்களா? கர்த்தர் 153 பெரிய மீன்களை உங்களுக்கு தருகிறார். ஊழியத்தில் 153 பெரிய ஆத்துமாக்களை நமக்கு அவர் கொடுப்பார். நம்முடைய சபையிலே அவர் கொடுப்பார். சபையை சுற்றிலும் மக்கள் மத்தியில் அவர் கொடுப்பார். சோர்ந்து போதை விசுவாசிங்க. 153 பெரிய மீன்கள். அவரால் உடைய காலம் ஒன்றுமில்லை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், உங்களுக்காக யாவும் செய்து முடிப்பார். 153 பெரிய மீன். அதுல இன்னொரு விசேஷம் என்னன்னு சொன்னா, 9ஆம் வருஷத்தை வாட்சி பாத்தீங்கன்னா, அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். பாத்தீங்களா, இவங்க ராத்திரி பூரா கஷ்டப்பட்டு ஒரு மீனை கிடைக்கல, வளர்த்துக்கும் வலைய போடுங்க சொல்லிட்டு 153 பெரிய மீன் கிடைச்சிச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு 7 பேரும் சேர்ந்து அந்த கொடுத்துட்டு வலை கிளியில சேர்ந்துட்டாங்க. எவ்வளோ பசியா இருந்திருக்கும். நடந்த காரியம் பாருங்க. அவர் வந்து பார்க்கும்போது அவர்களுக்கு தேவைகளை சந்திப்பதற்காக கரிநெருப்பு போட்டிருக்கிறது, அதன் மேல் மீன் அப்பம் இருக்கிறது. யார் அதை செய்திருப்பார்? இயேசுதான் செஞ்சிருக்கார். The creator of the universe became the cook for them. உலகத்தெல்லாம் படைத்த சிருஷ்டிகர்த்தர் சமையல்காரராக மாறுகிறார். என் பிள்ளைங்க ராத்திரி பூரா கஷ்டப்பட்டாங்க. அவங்க பசியோடு இருப்பாங்க, உடம்புல வலி இருக்கும், வேதனை இருக்கும், மனசுல வேதனை இருக்கும். அதனால அவங்க கஷ்டப்படக்கூடாது. அவங்க வந்து இறங்கின உடனே அவங்க சாப்பிடணும், வயிறார சாப்பிடணும்னு சொல்லிட்டு மீன் அப்பம் தயாராக வைத்திருக்கிறார். உங்களுக்கும் எல்லாம் அவர் ஏற்படுத்தி வச்சுட்டார், ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டார். உலகத்தோடது முன்பாகவே உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கர்த்தர் வச்சிருக்கார். சோர்ந்து போகாதீங்க, உங்களுக்காக இட் இஸ் ரெடி, இட் இஸ் ரெடி. அவர் சொல்றாரு, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து தான் சொல்றாரு, அருமையானவர்களே நீங்க தூரம் போயிட்டு கவலைப்படாதீங்க, ஆனா என் பிள்ளைங்க தான் உங்களுக்காக நான் ரெடியா வச்சிருக்கேன், வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். கம் அண்ட் டைன். அதுதான் நம்ம ஆலயத்து வருகிறோம், போஜனம் பண்ணுவதற்காக வருகிறோம். உலகமான சாப்பாடு இல்லை, ஐக்கியமாகிய போஜனம், திருவிருந்தாகிய போஜனம் அவரோடு சேர்ந்து நாம் அனுபவிக்கிறோம். போதர்கள் மூலமாக வார்த்தைகளை கேட்கிறோம், ஊழியர் மூலம் வார்த்தைகளை கேட்கிறோம். வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். இந்த காலையிலே கர்த்தர் உங்களையும் அப்படியே அடைக்கிறார். உங்களுக்கு வாழ்க்கையில ராத்திரி ராத்திரி ராத்திரின்னு சொல்றீங்களா? சோர்ந்து போகாதீங்க. இந்த COVID-19 இந்த கொரோனா ஒரு ராத்திரியை போல காணப்படலாம், ஆனால் நமக்கு ஒரு விடியற் காலம் இருக்கிறது. அந்த விடியற் காலத்தில் இயேசு கரையில் இருந்தது போல வாழ்க்கையின் கரையில் இயேசு நிற்கிறார். வலதுபுறமாக அவருடைய வார்த்தையை கேட்டு நாம் செய்யும் போது நமக்காக குறிப்பாக தேவை சந்திப்பதற்கு பெரிய தேவையா இருக்கலாம். அந்த தேவை சந்திக்க 153 பெரிய மீன்களை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கார். ஏன் நாம் கவலைப்பட வேண்டும்? ஏன் சோர்ந்து போட? அப்படிப்பட்ட பாரம தகப்ப நமக்கு உண்டு. இந்த நாட்களை கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு கொடுப்பார். ஊழியத்தை ஆசீர்வதிப்பார், குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் வாகன திறந்து ஒரு நிமிஷம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போறோம். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி பார்க்கலாம். வாலிப தம்பி வாலிப தங்கச்சி வாயை திறந்து அப்பா ஸ்தோத்திரம்னு சொல்லு பார்க்கலாம். குட்டி பிள்ளை ஸ்தோத்திரம்னு சொல்லு. தகப்பனே தாயே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. உங்கள் இருக்கும் இடத்துல இயேசு உங்களை தேடி வருகிறார். எல்லாரும் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்க, அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்பொழுதே அவருடைய ஆவியான வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. புதிய அபிஷேகம், புதிய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்க மீது இறங்கி கொண்டிருக்கிறார். உங்களை பார்த்து பிள்ளைகளே கூப்பிடுறார். உங்களுக்காக 153 பெரிய மணி ரெடியா வச்சிருக்காரு. உனக்கு ஒரு விடியற் காலம் இருக்கிறது. தோல்வியின் இரவல்ல, நம்பிக்கையின் காலை. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே நாங்கள் நன்றியோடு சோதரிக்கிறோம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் அப்பா, ஆனாலும் எங்களை தேடி வருகின்றீரே. எங்களை தேடி வந்து எங்கள் ராத்திரியை நீர் மாற்றி விடியற் காலமாய் மாற்றி சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்துல களிப்புண்டாகும் என்று வேதம் சொல்கிறது. தேவன் அதை நடுவில் இருக்கிறார், அசையாது. அதிகாலை தேவனுக்கு சகாயம் பண்ணுவார்னு வாசிக்கிறோம்.
எங்களுக்கு விடிய காலம் உண்டு அப்பா. நாங்கள் சோர்ந்து போவதில்லை, இந்த COVID-19 அமிழ்ந்து போவதில்லை ஆண்டவர். இருப்பா எங்களுக்கு விடிய காலம் அதுக்காக ஸ்தோத்திரம். அதிலே நீர் நிற்கிறீர் சுவாமி. நீருக்கு எங்களை பார்த்து பிள்ளைகளே கூப்பிடுறீங்க அப்பா. எங்களை பார்த்து பிள்ளைகளை கூப்பிடுறீங்க ஆண்டவரே. உலகமெல்லாம் எங்களை வெறுக்கிறது, எங்களுக்கு உலகம் பல பெயர்களை கொடுக்கிறது. ஆனா நீங்க அப்பா எங்களை பார்த்து என்ன பார்த்து பிள்ளையேன்னு சொல்றீங்க, பிள்ளைகளேன்னு சொல்றீங்கப்பா. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி அப்பா. எங்கள் தேவை தெரிந்து, எங்களை பசியை தெரிஞ்சு நீர் எங்களுக்கு 153 பெரிய மீன்களை கொடுப்பது மட்டுமல்ல, எங்களுக்காக கறி நெருப்பு வச்சிருக்கீங்க சுவாமி. அதுல மேல மீன் வச்சிருக்க காத்துட்டீங்களப்பா, அப்பத்தை வச்சிருக்கீங்களே. உங்களுடைய அன்பு எவ்வளவு வெளியேறப்பட்டதப்பா. அன்புக்கு ஈடு என்ன இலை இல்லை சுவாமி, இணை இல்லை ஆண்டவர். இப்பொழுது அருமையான சபையின் மக்களை ஒவ்வொருவரையும் மார்போடு அணைத்துக் ஒவ்வொரு கரத்தை வையும் ஆண்டு. அன்பு போதற்காக அம்மாவுக்கு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதியும். அருமையான மூப்பர் குடியிருக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதியும். ஊழிய பொறுப்பான மக்களை ஆசீர்வதி. ஒவ்வொரு ஒவ்வொரு தாய், ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சி, ஒவ்வொரு குட்டி பிள்ளையும் ஆசீர்வதியும் ஆண்டு. பொறுப்பேற்றுக்கொள்ளும், பொறுப்பேற்றுக்கொள்ளும், பொறுப்பேற்றுக்கொள்ளும். பெரிய காரியம் செய்வீர்கள், நாமத்தை மகிமைப்படுத்தும். நாங்கள் உட்கண்டு வாருங்கள் போதனை பண்ணுங்கள் சொல்கிற வார்த்தை கேட்டு நாங்கள் வருகிறோம் ஆண்டவர், வருகிறோம் அப்பா. உம்மத்துல தவிர எங்க எங்கும் போக முடியும், உம்மிடத்தில் தான் நான் வர முடியும் அப்பா. உயிர் தந்த நாதரே அற்புதம் செய்யும். நாட்டை கண்ணோக்கி பாரு, கண்ணோக்கி பாரு. சென்னை கண்ணோக்கி பாரு. ஒவ்வொரு நாள் 300, 400, 500 சொல்லி கொரோனா கேஸ் பெரிய கொடுக்கிறப்பா. கையை நீட்டும், கையை நீட்டும். சுகம் தாரும் ஆண்டவர், சுகம் தாரும். விடுதலை தாரும் அப்பா, விடுதலை தாரும் பா. இந்த பொல்லாத நோய் எங்களுக்கு நாட்டை விட்டு போகட்டும், மாநிலை விட்டு போகட்டும், சென்னை விட்டு போகட்டும் ஆண்டவர். பாதுகாத்து அரசாங்கத்துள்ள முயற்சிகளை ஆசீர்வதியும். எங்களை ஆண்டவரை காப்பாற்ற உயிரை கூட பொருட்படுத்தால் போராடுகிற மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், ஆண்டவரே ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் எல்லாருக்காக விசுவத்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதி காவல்துறையினை ஆசீர்வதிப்பீரா அப்பா. எங்க கொடுத்த ஐக்கியத்துக்காக சோதனை, சபையில கொடுத்த ஆராதனைக்காக துதிக்கிறோம். பெரிய காரியம் செய்யும் ஆண்டவரே. நாங்கள் விடிய காலத்துக்காக காத்திருக்கிறோம். நிச்சயம் எங்களுக்கு உண்டு நம்பி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனமயமான உமக்கே சக்திகள். ஒவ்வொருவரையும் பலவீனங்கள் மறையட்டும். எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பலவீனம் வியாதி வரக்கூடாது, பிசாசு கட்டுகள் கிட்ட வரக்கூடாது. விடுதலை அனுப்புகிறோம் சுவாமி. சுகமடையட்டும் ஆண்டவர். அபிஷேகத்தை ஊற்றுவீராக அற்புதம் செய்யும். கோடாக சோத்திரம் பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Thank you so much. Thank you so much. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமை அடையட்டும். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வந்த அன்பு ஐயா அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால மறுபடியுமாக சபையின் சார்பாக, சபை மூப்பர்கள், சபை விசுவாசிகள் அனைவரும் சார்பாக நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆழமான சத்தியத்தை கர்த்தர் கேட்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். தொடர்ந்து நாம் கேட்ட வேத வசனங்களின்படி கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து வாழ்வோம். கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு வாழ பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலும் நாங்கள் கேட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக நீர் உயிரோடு எழுந்த அந்த நல்ல செய்தி, அதை தொடர்ந்து உங்களுடைய சீடர்களை ஆண்டவரை உருவாக்கும்படி அவர்களோடு இடைப்பட்ட நிகழ்வின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட உங்களுடைய சத்தியங்களின்படி நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அதன்படி வாழ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டும். இந்த நாளிலும் தகப்பனே வார்த்தைகளை பகிர்ந்தளித்த அன்பு ஐயாவை கர்த்தர் உங்களுடைய நன்மையினாலே முடிசூட்டி அல்ல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவும் மக்கை செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் பலவீனங்களோடு வீடுகளில் இருக்கிற பிள்ளைகள் இருப்பார்கள் சுவாமி. பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அங்கு பிள்ளைகள் சுகம் பெறுவார்களாக. உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் அங்கு பிள்ளைகளுடைய இருதயங்கள் தேற்றப்படுவதாக. கண்ணீரோடு, வேதனைகளோடு, துக்கங்களோடு, துயரங்களோடு இருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய ஆறுதலையும், உம்முடைய தேர்தலையும், உம்முடைய வசனத்தின் சத்தத்தையும் கண்டுகொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்தல்ல வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய சன்னிதானத்தில் நின்று கொண்டு உங்க பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். தகப்பனே, வெகு விரைவாக நம்முடைய ஆலயத்தில் நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதித்து நாங்கள் நேர்முகமாய் நாங்கள் அமர்ந்திருந்து உம்மை தொழுது சேவிக்க கர்த்தர் எங்களுக்கு வழிவாசல்களை திறந்துள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா தொற்று வியாதிகள் முற்றிலும் எங்களுடைய தேசங்களை விட்டு விலகட்டும்.
விலகட்டும், விலகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நன்மைகள் உண்டாகட்டும். சகல துதி கன மகிமையாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சிநேகம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூடிய வழி நடத்துவதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, வீடுகளிலே இந்த ஊரடங்கு உத்தரவு நிறைவு பெறுகிற நாட்கள் வரையிலும் பத்திரமாக நீங்கள் அமர்ந்திருக்கும்படியாக நம்முடைய அன்போடு கொஞ்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து தேசத்திற்காக செபிப்போம், சபைக்காக செபிப்போம். தேசத்தில் இந்த கொரோனா தொற்று வியாதிகளுக்கு உட்பட்டு கிடக்கிற, பயந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக திறப்பிலேன் என்று நாம் செபிப்போம். கர்த்தர் பெரிய விடுதலைகளை நம்முடைய தேசத்துல கட்டளையிடுவாராக.